அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய சிறுகதை அசோகமரம் பூக்கவில்லை. கதையின் தொடர்ச்சி. அன்று காலை வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது புதிய புயல் வெடித்து விட்டது. சமையல் அறைக்குள்ளிருந்து வெளியே வர முயன்றவள் காதில் கிருஷ்ணவேணியின் குரல் தெளிவாக விழுந்தது. சாப்பாட்டு மேஜை மீது பூரியையும் உருளைக்கிழங்கையும் ஒரு கை பார்த்து கொண்டிருந்த ஆனந்தனிடம் உபதேசம் செய்து கொண்டிருந்தாள் தாய். அப்பவே சம்மந்தி அம்மா சொன்னாங்க, நல்ல இடம், அடக்கமான பெண், நிலம் நீச்சு வீடு வாச எல்லாம் இருக்கு, குழந்தை குட்டி உண்டாகிற வம்சம், பேசாம தம்பிக்கு கட்டி போடுங்கள்னு. நீதான் பிடி கொடுக்க மாட்டேங்கிற. சவிதா நிலை குலைந்து போனாள். மாமியார் மகனுக்கு அடிக்கும் வேப்பிலையின் நோக்கம் அவளுக்கு விளங்கி போயிற்று. அப்படியெல்லாம் அவசரப்பட முடியாதம்மா. முதல்ல விடுதலை வாங்கணும், பிறகு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சரின்னு சொல்லு. நம்ம வம்சம் விளங்க வேணாமப்பா. எனக்கு தூக்கம் பகல் தூக்கம் இல்லை, சதா உன் நினைப்பு தான். கிருஷ்ணவேணி கண்களை துடைத்து கொண்டாள். எதுக்கு அழறீங்க? நான் தான் சரின்னுட்டேனே. ஆனந்தன் எந்தவித சலனமும் இல்லாமல் பூரியை விழுங்கி கொண்டிருந்தான். சோற்றை பிசைந்து டிஃபன் டப்பாவில் அடைத்த சவிதாவின் கரங்கள் நடுங்கின. தாலி கட்டியவன், ஆயுள் முழுவதும் துணை வருபவன் என்ற கணவனே நலனைப் போல நடுக்காட்டில் விட்டுவிட ஓட முயல்கிறானே. மனைவி என்ற சம்பாதிக்கும் இயந்திரம் என்ற அளவிலாவது ஒரு அபிமானம், குறைந்த அளவு அனுதாபமும் கூட இல்லையா? அவ வேணா அண்ணன் வீட்டுல போய் இருக்கட்டும், பிறகு ஒரு முடிவு எடுக்கலாம். சவிதா புயலை போல வெளியே வந்தாள். நான் ஏன் அண்ணன் வீட்டுக்கு போகணும்? முடியாது. முதல்ல உங்க பிள்ளைய டாக்டர் கிட்ட செக்கப் செய்ய சொல்லுங்க, பிறகு போகிறேன். நீங்க எல்லோரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி பாக்குறீங்க, நான் போக மாட்டேன் என்று சீறினாள் ஆவேசமாக. நீயா போறியா இல்ல நான் போக வைக்கவா? ஆனந்தன் வேகமாக எழுந்தான். அவன் கை உயர்ந்தது. தம்பி, அடிச்சு கிடிச்சு ராசாபசம் செய்திடாதே. நம்ம வழிக்கு ஒழுங்கா வந்தா சரி, இல்லாட்டி கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டியதுதான். வழி முழுவதும் கண்ணீரை அடக்க முடியாமல் நடந்தாள் சவிதா. ஒதுங்கி போனாலும் மேலே வந்து விழுந்து அடாப்பழி சுமத்துகிற கதையாக என்ன இது? எதில் போய் முடிய போகிறது? என்ன மேடம், சாப்பிடாம உட்கார்ந்துட்டீங்க? அருகில் இருந்த சக ஊழியர் கேட்டதும் திடுக்கிட்டு விழித்து கொண்டாள் அவள். ஒண்ணுமில்ல, ஒரே தலைவலி, சாப்பாடே பிடிக்கல. சட்டென டப்பாவோட பின்புறம் சென்றாள். வெளிப்பக்கம் இருந்த குப்பை தொட்டியில் அதை வீசிவிட்டு அருகில் இருந்த வாஷ் பேஷனில் சுத்தமாக கழுவினாள். மனதில் படிந்திருந்த துயரம் மட்டும் கழுவப்படாமல் இருப்பது போன்ற பிரமை. இனிமேல் மூடி வரைத்து பயனில்லை. அண்ணனிடம் உண்மையை கூறிவிட வேண்டியதுதான். ஒரு முடிவிற்கு வந்தவளாய் தன் இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். மாலை வழக்கமான மயிலாப்பூர் பஸ்ஸை பிடிக்காமல் திருவல்லிக்கேணி பஸ்ஸை பிடித்த போது நன்றாக இருட்டி விட்டிருந்தது. மாலை நேரம். குளிரில் உடல் வெடவெடுத்தது. கடந்த காலமாக வீட்டில் அடிக்கும் புயலின் வேகமா, அல்லது உடலிலும் மனதிலும் ஏற்பட்ட தளர்ச்சியா? எதனால் இப்படி ஒரு நடுக்கம்? குழப்பத்துடன் திருவல்லிக்கேணி வீட்டை அடைந்த போது அண்ணன் மட்டும் வீட்டில் இருந்தார். இரவு சாப்பாட்டிற்கு தேவைகளை கவனித்தவாறு அவசரமாக கதவை திறந்த அண்ணனுக்கு ஒரே வியப்பு. அடட, வாம்மா, நீ இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டுது. நானாவது வந்து பார்க்கணும்னு இருந்தேன். ஆனா பெரிய மனுஷங்க, உங்க மாமியார் யாராச்சும் இருப்பாங்க. அவர் உற்சாகமாக புரிந்தபடி உள்ளே சென்றார். பெரிய மனுஷங்க, பணம் மட்டும்தான் ஒருத்தனை பெருசாக்குறதில்லை அண்ணா, குணம்தான் பெருசாக்குது. இது உங்களுக்கு புரியலையே. மனது புலம்ப அண்ணனை பின்தொடர்ந்தாள். தம்பிங்க யாரையும் காணோம். பேச்சை வளர்த்த விரும்பியவளாய் ஆரம்பித்தாள். பெரியக்கா வந்து கூட்டிகிட்டு போச்சு. கிறிஸ்மஸ் லீவு கொஞ்சம் என் கூட இருக்கட்டும்னு அத்தானும் கேட்டுக்கிட்டார். எனக்கு வேலை, போக முடியல. பேசிக்கொண்டே உள்ளே சென்று காஃபியுடன் வந்தார். பெரியக்கா கொடுத்து வச்சவ. அவள் கணவர் நல்ல மனுஷர். தன்னை ஒப்பிட்டு பார்த்த சவிதாவுக்கு அவள் மீதே வெறுப்பு. அக்காவை விட படிச்சவ, பதவியில் இருக்கிறவ. என்ன பிரயோசனம்? மனம் குமுறியது. காஃபி சாப்பிடு. இப்பதான் கடையிலிருந்து வந்தேன். சாதாரணமா ராத்திரி ஆயிடும். இப்ப கண் கொஞ்சம் மங்களா தெரியுதுன்னு முதலாளியே என்னை சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிடுறார். கண்ணாடி போட்டா பலன் இல்லை, கண்ணுல புரை வளருதுன்னாங்கம்மா. காஃபியை வாங்கி பருகியவள் கண்களில் நீர் புரண்டது. காலமெல்லாம் உழைத்து இப்பொழுது கண்ணும் மங்கி போய் அமர்ந்திருக்கும் அண்ணனிடம் என்ன சொல்வது? எப்படி சொல்வது? கண் தெரியாட்டி கஷ்டமாச்சே. எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பியிருக்க கூடாது? அன்புடன் கடிந்தாள். உனக்கா? நல்லா இருக்கே. உன் புருஷன் சும்மா இருப்பாரா? இல்ல மாமியார் தான் சம்மதிப்பாங்களா? அதெல்லாம் சரியில்லை. என்ன, இன்னும் ஒரு வருஷம் பெரிய தம்பி இன்ஜினியர் படிப்பு முடிஞ்சிடும். வேலைக்கு போயிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஓய்வு. நம்பிக்கை துணித்தது அவர் குரலில். கண் ஆபரேஷன் செய்து கண்ணாடி போட்டுடலாமே. காஃபி டம்ளரை கீழே வைத்துவிட்டு அண்ணன் அருகில் வந்தாள். நான் சமைக்கட்டுமா? நீ உட்கார்ந்து பேசுமா. எனக்கு என்ன பிரமாத சாப்பாடு. ராத்திரியில கொஞ்சம் தயிர், ஊறுகாய், சோறு போதுமே. உட்காரு. அண்ணன் அன்புடன் அவளை அமர்த்தி அவரும் உட்கார்ந்தார்.
பழைய கால சிமெண்ட் தரை, பழைய ஓட்டு கட்டடம், இருந்தாலும் மனதில் ஒரு அமைதி. ஏம்மா ரொம்ப இழைச்சி கருத்து போயிருக்க? அவள் பதில் பேசாமல் இருந்தாள். மாப்பிள்ளை வரலையாம்மா? சவிதா மீண்டும் மௌனம் சாதித்தாள். அண்ணன் தன் விழிகளை குவித்து தங்கையை உற்று பார்த்தார். என்னவோ நடந்திருக்குது. இல்லாட்டி இந்த அண்ணனை தேடிக்கிட்டு நீ வந்திருக்க மாட்ட. சொல்லு, ஏதாச்சும் மருமகன் உன்கிட்ட சண்டை பிடிச்சாரா? அவளது தலையை ஆதரவுடன் வருடினார். அண்ணன் சொரசொரப்பான விரல்கள் அவளது நெற்றி மீது வருடியதும் அவள் மனம் உடைந்து போனாள். அண்ணே, அண்ணே, அவர் வரமாட்டார், இனி வரமாட்டார், இனி வரவே மாட்டார். விம்மி எழும் தங்கையை முதுகின் மீது தட்டி சமாதானப்படுத்திய அண்ணன் கலங்கி போனார். விவரமா சொன்னாத்தானே தெரியும். தப்பு தண்டவா ஏதாச்சும் இருந்தா நானே வந்து உங்க மாமியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொல்லுமா சவிதா. அவங்களுக்கு வேற புதுசா மருமகள் வேணுமாம். துக்கத்தில் திணறினாள் அவள். என்ன, வேற மருமகளா? என்னம்மா சொல்ற? அண்ணன் திடுக்கிட்டு போனார். துயரத்துடன் திக்கி திணறி அவள் கூறுவதை முழுவதும் கேட்டதும் அவரது மனதில் பல்வேறு உணர்ச்சிகள் அலைமோதின. கோபம், துயரம், அவமானம், ஆத்திரம், ஆவேசம் என இனம் விளங்காத துடிப்பில் ஆடிப்போனார். பெரிய இடத்து பெண் பிள்ளையாட்டமா பேசினாங்க அந்த அம்மா. இப்படியா செய்யறாங்க? ஏம்மா, நீ அன்னைக்கே வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்க கூடாது என்றார் தழுதழுக்க. சொன்னா என்ன அண்ணா செய்திருக்க முடியும்? வீணா அபவாதம் சுட்ட தயாரா இருக்கிறவங்க வேற எது வேணும்னாலும் செய்வாங்கண்ணா, விம்மினாள் சவிதா. அழாதேம்மா, நீ அழுது சாகரத்துக்காகவா உன்னை கட்டி கொடுத்தேன்? கண் கலங்காம வச்சு கொள்வாங்கன்னு தானே நினைச்சேன். இப்படி கண் கலங்க விட்டுருக்காங்களே பாவிங்க. அவர் துயரத்தில் குமுறினார். கட்டின புருஷனுக்கு என் மேல இரக்கம் இல்லாத போது அவர்களை குத்தம் சொல்றதுல பொருளே இல்லை. பெருமுச்செறிந்தாள் சவிதா. இப்ப நான் போய் நறுக்குன்னு 2 வார்த்தை கேட்டுவிட்டு வரட்டா? ஆத்திரத்தால் அண்ணன் முகம் சிவந்தது. என்ன கேட்பீங்க? ஏழையானாலும் என் தங்கச்சிய மார்மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்திருக்கு, படிக்க வச்சிருக்கேன். அவ நல்லபடியா வாழட்டும்னு உங்க வீட்டுல சம்மந்தம் செஞ்ச. அவளை வாசப்படி மிதியடியா உபயோகிச்சு வெளியே தள்ள பாக்குறீங்களே பாவிகளா. நீங்க நல்லா இருப்பீங்களான்னு கேட்கத்தான் போற. நீ புறப்படுமா என்றார் அண்ணன். கண்களை துடைத்து கொண்ட சவிதா எழுந்தாள். அண்ணா, இனிமே அவங்க வீட்டுல நானே பலவந்தமா வாழ நினைச்சாலும் வாழறது கஷ்டம்னா என்றாள் திடமான குரலில். அவளை வெறித்து நோக்கினார் அண்ணன். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, அதுக்கு முன்ன நான் கொண்டு போன பொருளை எல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்துடணும். என் சுய உழைப்பு, உங்க கடும் உழைப்பு எல்லாமா சேர்ந்து போட்டு வாங்கின சீர் நகைங்க அவங்க பீரோல தூங்குது. அதை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன், பிறகு பேசுவோம். நல்லா யோசிமா, கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். பயத்துடன் கேட்டார் அண்ணன். வளராமல் காய்ந்து போற பயிரை எத்தனை நாள் வச்சு காப்பாத்துவீங்கன்னா? அவர்களை பொறுத்தவரை நான் பூக்காத செடி, காய்க்காத மரம். அதனால இவங்க தோட்டத்துல அதை பிடுங்கிட்டு வேற நட போறாங்க. நடட்டும். வீடு திரும்பிய போது அவர்கள் பகுதி படுக்கை அறை ஜன்னல் அருகே மணி பிளான்ட் வாடி கிடந்தது. காற்றில் வழக்கம் போல தலையசைத்து ஆடவில்லை. பாவம், என்னை போல ஆகிவிட்டாயா நீயும்? சவிதா முணுமுணுத்தபடி படியேறினாள். கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.